ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ராபிட் மூவி பிரசன்ட்ல வெளிவந்த லாச்சின்னு சொல்லிட்டு எபிசோடு 2 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. ஸோ அதை தொடர்ந்து அதனுடைய அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் பட்டனை ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ராணியும் காஜலும் தாங்க காட்டுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிணத்து அடிக்கு பக்கத்துல உட்காந்து துணி துவச்சிட்டே இருக்கும்போது இப்ப அங்க பார்த்தனா கார்த்தி வராங்க. வந்தவன் என்ன பண்ணுவானா, தண்ணி எடுக்கலான்னு போகும்போது அப்ப நம்ம ராணி என்ன கேட்பாங்கன்னா, ஆமா உன்னை நேத்து பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்களே, ஆமா என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு கார்த்தி எதுமோ சொல்ல வர, உடனே அங்க பார்த்தனா ராகேஷ் வந்தவன் என்ன நடந்திருக்கும், மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்கான்னு ஓகே சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு இவன் கிண்டல் பண்ணி சிரிக்கும் போது அங்க இருந்த காஜல் என்ன சொல்றாங்கன்னா, உன்னை நிறைய முறை சொல்லியிருக்கேன், இடையில இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத அப்படி சொல்லி. இப்ப அந்த கார்த்தி என்ன சொல்லுவான்னா, நான் என்ன சொல்லுதுன்னே எனக்கு தெரியல. முதல்ல இரவு அன்னைக்கு எங்க அம்மா நிறைய பிளாக்பெரி சாப்பிட்டதால நான் இப்படி கருப்பா பிறந்துட்டேன், இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு இவன் அழுதுட்டே சொல்லும் போது அதுக்கு நம்ம ராணி என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நீ ஃபீல் பண்ணாத, நீ ஒண்ணு பண்ணு, ஒரு ஏழை பொண்ணா பார்த்து உன் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட பக்கத்துல இருந்த காஜலும், நீ சரியாதான்க்கா சொன்ன அப்படின்னு அவ சொல்லுவா. இப்ப இவனு என்ன பண்ணுவானா, அங்க வந்து கோச்சிக்கிட்டு போகும்போது இப்ப இந்த இடத்துக்கு நம்ம நன்னும் அவனோட ஃப்ரெண்டும் அங்க வராங்க. வந்தவன் என்ன சொல்லுவானா, என்னடா ராணிக்கும் காஜலுக்கும் பின்னாடி நின்று சைட் அடிச்சிருக்க போல அப்படி சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் இல்லடா சும்மா பார்த்துட்டு இருந்தேன்டா அப்படின்னு அவன் சொல்லும் போது இப்ப நம்ம காஜல் கிட்ட ராணி என்ன சொல்றானா, இந்த நுண்ணும் என்ன சைட் அடிக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது இப்ப ராணி என்ன சொல்றானா, சரி ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா ஒண்ணு, நீ அவன் கூட எதை வேணா பண்ணு, ஆனா ஊசி மட்டும் போட விடாத, அப்படியே ஊசி போட்ட விட்டாலும் தண்ணி உள்ள போகாம பாத்துக்கோ அப்படின்னு அவ சொல்லும் போது இதை கேட்டு அவளும் சிரிப்பாளா. இவங்க பேசுறதை கேட்ட நுண்ணு என்ன சொல்லனா, சரி ஓகே அப்ப ஊசி போடும்போது தண்ணி மட்டும் வெளியே அனுப்பிட்டா போதும் அப்படின்னு இவங்க டபுள் மீனிங்கா பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க ஊருக்காரர் ஒருத்தர் வருவாரா. அவரை பார்த்த உடனே இவனுக்கு 3 பேரும் வா வா ஓடிடலாம் சொல்லிட்டு சைக்கிள் ஏறி ஓடிடுவானுங்க. இவனுக்கு இப்படி ஓரத்தை பார்த்தோன்னே காஜல் என்ன சொல்லுவானா, பாரு ஒரு கிழவனை பார்த்துட்டு எப்படி ஓரானுங்க பாரு லூசு பசங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப கிளினிக்ல பார்த்தனா நம்ம ராணியோட அப்பாவை இந்த டாக்டரை செக் பண்ணுவாருங்க. அப்படி செக் பண்ணும்போது இப்ப டாக்டர் என்ன சொல்லாருன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, கொஞ்சோட பிபி அதிகமாயிடுச்சு அவ்வளவுதான் அப்படி சொல்லும் போது, அப்படியா சரி ஓகே மருந்து கொடு அப்படி சொல்லும் போது, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் ராணி கையில கொடுத்து அனுப்புறேன், ஏன்னா மருந்து செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே இவர் என்ன சொல்லுவாருன்னா, சரிம்மா நீ மருந்து வாங்கிட்டு சீக்கிரமா வந்துரு, நீ லேட் ஆயிடுச்சுன்னா உங்க அம்மா என்ன திட்டுவாங்க சரியா அப்படி சொல்லிட்டு இப்ப அவர் அங்கிருந்து போகும்போது இப்ப இந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே கதவு சாத்தலான்னு போவாரா. திடீர்னு பார்த்தனா அந்த இடத்துக்கு நம்ம கார்த்தி வந்துருவாங்க. வந்த உடனே டாக்டர் சார் எனக்கு மருந்து கொடுங்க டாக்டர் சார் அப்படி சொல்லும் போது, டேய் நான் ரொம்ப வேலையா இருக்கேன்டா, இப்ப போயிட்டு அப்புறமா வா அப்படி சொல்லும் போது, இல்ல நீங்க மருந்து கொடுத்தாதான் நான் போவேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. உடனே பக்கத்துல இருந்த ராணி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க முதல்ல அவனுக்கு மருந்து கொடுங்க, அப்புறம் நான் பொறுமையா வாங்கிட்டு போறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, வேகமா ஒரு டானிக் எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு, இந்த மருந்து சாப்பிட்டு நீ சீக்கிரமா பலபலன்னு ஆயிடுவ அப்படின்னு அவர் சொல்லுவாரா. உடனே அவனும் அப்படியா நான் அப்ப பலபலன்னு ஆயிடுவானா அப்படி சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா ஆயிடுவா, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படி சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டு இவங்க கதவு போட்டு போகும்போது டப்புன்னு ராணி பயந்துருவாங்க. எதுக்கு கதவு சாத்துற, முதல் கதவு தோற அப்படி சொல்லும்போது, இல்ல நான் உனக்காக மருந்து செய்யணும் இல்லையா, அப்ப திரும்ப இவன் வந்துட்டானா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான், அதான் நான் பூட்டுறேன் அப்படி சொல்லும் போது இப்ப இவன் என்ன சொல்லணும்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்ல நீ கதவு தோற அப்படி சொல்ல இப்ப இவன் என்ன பண்ணுவானா, அவளோட பக்கத்துல போயிட்டு அவன் மேல கையை வச்சு தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது இவ கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வெளியில இருந்த கார்த்தி என்ன சொல்லுவானா, ஏ டாக்டர் என்ன பண்ற, கதவு தோற, முதல்ல சீக்கிரமா தோற அப்படி சொல்லும் போது இப்ப இந்த டாக்டருக்கும் வேற வழி இல்லாம கதவு திறந்து விட்டதுக்கு அப்புறம் இப்ப அவளும் அங்கிருந்து ஓடிடுவாங்க. ஓடினதுக்கு அப்புறம் வெளியில இருந்த கார்த்தி என்ன சொல்லுவானா, அன்னைக்கு இதே போலதான் காஜலையும் உள்ள வச்சு இவர் வைத்தியம் பார்த்தாரு, அதே போல இப்ப ராணியும் பண்றாரு, ஆனா 2 பேர்த்தையும் இந்த டாக்டர் ஏதோ ஒண்ணு பண்றான் அப்படின்னு சொல்லும் போது இப்ப உள்ள இருந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அட இந்த கார்த்தி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான், அவனை ஒரு நாள் டானிக் கொடுத்தே கொல்ல போறான் பாரு அப்படின்னு சொல்லி இவன் காண்டா இருக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ராணி வீட்டுல அவங்க அப்பா படுத்துட்டு இரும்பிட்டே இருக்கும் போது இப்ப அவர் எழுந்து உட்காந்துட்டு என்ன சொல்றாருன்னா, கிளைமேட் அடிக்கடி மாறுது, மழை வருது மழை வராத போது என்ன பண்றதுனே தெரியல, ஏ ராணி உள்ள என்ன பண்ற, வெளியே வா, அம்மா மருந்து எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படி சொல்லி கேட்கும் போது, டாக்டர் என்கிட்ட மருந்து கொடுக்கவே இல்லப்பா, ஏன்னா மருந்து தீர்ந்துருச்சு, சாயந்தரம் வந்து வாங்கிக்க சொன்னாரு அப்படி சொல்லும் போது, இந்த டாக்டர் என்ன லூசு பையனா, சும்மா கடையை வந்து வச்சிருக்கான், ஆனா மருந்து இல்லன்றா, இப்போ டைம் ஆச்சு போய் வாங்கிட்டு வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ராணி என்ன யோசிப்பானா, நம்ம தனியா போன அந்த டாக்டர் நம்மகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவான், நம்ம ஒண்ணு பண்ணுவோம், காஜலையும் கூட கூட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு இப்ப அவ அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம நன்னும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு டீ கடை இருக்கும், அங்க டீ சாப்பிட வரும்போது இப்ப பின்னாடி பார்த்தனா நம்ம ராணியும் காஜலும் வருவாங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. உள்ள வந்த நம்ம ராணியும் காஜலும் பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, ஆமா என்ன 2 பேரும் வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது காஜல் என்ன சொல்லணும்னா, இல்ல ராணியோட அப்பாவுக்கு மருந்து வாங்கலான்னு வந்தோம் அப்படி சொல்லும் போது,
ஏன் ராணி தனியா வந்தா கொடுக்க மாட்டேனா அப்படி சொல்லி இவர் கேட்பாரா. அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, இல்ல எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு, இருட்ட வரப்போது சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ராணி கேட்கறா. இப்ப அவர் மருந்து கொடுத்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, இந்த மருந்தை காலையில நைட்டு சாப்பிட சொல்லு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாஜும் பண்ணி விடு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ராணி என்ன சொல்லுவானா, சரி காசை நான் அப்புறமா தரேன் அப்படி சொல்லும்போது, உங்ககிட்ட நான் என்னைக்காச்சும் காசு கேட்டிருக்கேனா, காசெல்லாம் தேவையில்ல நீ எடுத்துட்டு போ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 2 பேரும் வெளியே போறாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் இப்ப இவ என்ன சொல்லுவானா, சே மருந்து கொடுத்துட்டு ஊசி போடலான்னு பார்த்தனா கடைசியில இப்படி ஆகி போச்சு அப்படின்னு இவன் புலம்பிட்டே இருக்கும்போது இப்ப வெளியில வந்த உடனே இப்ப காஜல் ராணி என்ன சொல்லுவானா, நீ இங்கே இரு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப காஜல் உள்ள போவாங்க. இப்படி காஜல் உள்ள போகும்போது இப்ப நம்ம ராணி என்ன பண்ணோம்னா அங்க இருக்கிற நன்னுவை பாத்துருவா. உடனே இவன் என்ன கேட்பானா, என்ன ராணி இந்த பக்கம் அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதான் மருந்து வாங்க வந்தேன் அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு ராகேஷ் என்ன கேட்பானா, சரி காஜல் ஏன் உள்ள போயிருக்கா, இல்ல அவளுக்கு செக்அப் போயிட்டு இருக்கா அதான் உள்ள போயிருக்கா அப்படின்னு அவ சொல்றா. இப்ப உள்ள பார்த்தனா நம்ம டாக்டரும் காஜலும் சேர்ந்து வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி மேட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த ராகேஷ் என்ன பண்ணோம்னா அந்த ஜன்னல் கிட்ட தானே நிப்பா. உள்ள இவங்க 2 பேரும் மொனங்கிற சவுண்ட் கேட்குங்க. காஜல் வேற 3 மாசம் ஆயிடுச்சு உங்க கூட எதுவுமே பண்ணி அப்படி சொல்லும் போது இப்ப அந்த ராகேஷ் என்ன சொல்லணும்னா, ஏய் நுண்வா உள்ள ஏதோ டாக்டர் நம்ம காஜலுக்கு ஊசி போடுறான் போல, சத்தம் வேற லெவல்ல வருது அப்படி சொல்லும்போது அதுக்கு நுண்ணுவாவும் சும்மா இருடா அப்படின்னோனா, எனக்கு தெரிஞ்சு டாக்டர் பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு போல அப்படி சொல்லும் போது இப்ப பக்கத்துல இருந்த ராணி என்ன சொல்லுவானா, டேய் நீ சும்மா இருக்க மாட்டியா, அவங்கள ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ண விடு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி பண்ணட்டும் வா உட்காரலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க உட்காரும் போது இப்ப ராணி என்ன சொல்லுவானா, ஏ காஜல் சீக்கிரமா வெளியே வா, எவ்வளவு நேரம் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருப்பா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, இன்னும் 3 இன்ஜெக்ஷன் இருக்கு சீக்கிரமா முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க மேட்ரு முடிச்சுட்டு வெளியே வரும்போது இப்ப இவங்களை பார்த்து அந்த ராகேஷ் என்ன சொல்லுவானா, இந்த டாக்டர் சரியில்லடா அப்படி சொல்லும் போது பக்கத்துல இருந்து அவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, நீ சொல்றது சரிதான் அப்படின்னு அவன் சொல்றா. உடனே ராகேஷ் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ராகேஷ் வந்து காஜல் ஏதோ ஒரு மேட்டர் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, சீ நீ நினைக்கிற மாதிரி டாக்டர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான்டா, அவன் நல்ல ஆளு அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா இவன் அவங்கள அசிங்கமா திட்டிட்டு நான் சொல்றதை நம்பவே மாட்டீங்களாடா, உள்ள அப்படி சவுண்டு கேட்டுதுரா அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட இன்னொன்னு என்ன சொல்லுவானா, ஏய் இரு அவன் சொல்றது சரியாதான் இருக்கும், சரி நீ கவலைப்படாத நம்ம இது என்னன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு இன்னும் சொல்லும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம காஜல ராணி என்ன பேசிட்டு போறாங்கன்னா, நான் சொல்ல நீ உள்ள என்னடி பண்ணிட்டு இருந்த அப்படி சொல்லும் போது இந்த டாக்டர் ரொம்ப நாளா என்ன பண்ணாம இருந்ததெல்லாம் பாஞ்சி தாண்டி அதான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படி சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, நீ உள்ள பண்ணும்போது இங்க வெளியில பார்த்தனா அந்த ராகேஷ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நானும் முடிஞ்ச வரைக்கும் டைவர்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொல்லும் போது நான் என்னடி பண்றது, நானும் அவனை விட்டு வரலான்னு பாக்குறேன் அவன் விட மாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ராணி என்ன சொல்லுவானா, முதல்ல வயித்துல இருக்கிற குழந்தைய கலை, இதனால இது உனக்கு பெரிய பிரச்சனையா வரும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீ சொல்றது சரிதான், சரி வா சீக்கிரமா அப்பாவுக்கு வேற மருந்து தரணும் அப்படி சொல்லும் போது இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ராணி வீட்டுல படுத்துட்டு அவங்களுக்கு பயங்கரமா மூடு வந்ததால தனக்கு தானே சுயின்பம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது வெளியில பார்த்தனா அவங்க அப்பா படுத்து தூங்கிட்டு இருப்பாரா. இப்படியே படுத்துட்டே இருக்கும் போது அங்க பார்த்தனா அந்த நுணுவாவும் வருவாங்க. இப்படியே யாருக்கும் தெரியாம பொறுமையா நுணுவா வரும்போது அவங்க அப்பா தூங்குறத பார்த்துட்டு அப்படியே நேரா உள்ள போயிட்டு பொறுமையா கதவு தட்ட ஆரம்பிக்கிறான். இப்படியே கதவு தட்டும் போது இப்ப அங்க கதவு தட்டினது நுணுவாதான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோனிக்கு ஒரே சந்தோஷம். இப்ப அவ என்ன பண்ணுவானா, பொறுமையா அந்த கதவு கிட்ட வந்து கதவு ஓபன் பண்ணா நுணுவா வெளியே நிப்பானா. உடனே அவனை சீக்கிரமா உள்ளவான்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூப்பிடுவாங்க. இப்படி உள்ள கூப்பிடும் போது இவன் உள்ள போறத யாரோ ஒருத்தவங்க தூரத்துல இருந்து பாக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது யாருன்னு நம்மளுக்கு தெரியல. இதனோட அடுத்த பார்ட் வரும்போது கண்டிப்பா அதை நம்ம யாருன்னு பார்த்தரலாம். இதோட இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்தடுத்த எபிசோட நம்ம சேனல்லே பார்த்தரலாங்க. உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் எல்லாம் பார்க்கணும் விருப்பமா இருந்துச்சுன்னா நீங்க 18 வயசுக்கு மேல உள்ளவங்கன்னா மட்டும் இந்த வீடியோ கீழே நம்ம டெலகிராம் சேனலோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அங்க போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் வெப் சீரிஸ் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா அதோட பேரை நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்காக அந்த வெப் சீரிஸ் போடுறேங்க. அது மட்டும் இல்லாத நம்மளோட எல்லா சேனல்லையும் டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு நீங்க லைக் பண்ணா மட்டும் போதும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா சேனல்லையும் டெய்லி நைட்டு 10 மணிக்கு டான வீடியோ வந்துடும். ஸோ 10 மணிக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேனல்ல வீடியோஸ் கண்டிப்பா வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி ஓகே காய்ஸ், இத்துடன் விடுகிறது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.